எக்ஸல்ல ஒரு லிஸ்ட்டையோ இல்ல ரேஞ்ச் ஆஃப் செல்ஸையோ எப்படி கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு உடனே ஒரு சின்ன ஐடியா வந்துரும். பேசாம பிரதர் இதுக்கு நம்ம சார்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிட்டு போலாமே, இல்ல நம்ம நார்மலா யூஸ் பண்ற சார்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு போலாமே அப்படின்ட்டு. யோசித்து பாருங்க. உங்களுடைய சோர்ஸ் டேட்டா ஒரு ஆர்டர்ல இருக்கும். அந்த ஆர்டர் மாறாம நீங்க ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல, அப்ப கம்ப்ளீட்டா அதுக்கு வேற அப்ரோச் தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இதுக்கு நாம யூஸ் பண்ண போற ஃபங்ஷன் சார்ட் பை ஃபங்ஷன் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போறோம். ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, சார்ட் பை ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறீங்கன்னா, சார்ட் பை ஃபங்ஷனை யூஸ் பண்ணி வேல்யூஸ ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆர்டர்ல சார்ட் பண்ண முடியும். ஆனா அதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் தேவை. ஒரு அரே பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அப்ப அந்த பை அரே அப்படிங்கிறது நமக்கு தேவை. அந்த லிஸ்ட் அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும் இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் முதல்ல, ஈக்குவல் டூ சீக்வென்ஸ் ஃபங்ஷன். சீக்வென்ஸ் ஃபங்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் என்னது? ரோஸ். டைரக்ட்டா நாமளே ரோஸுக்கு நம்பர் குடுக்கலாம். பட் நமக்கு இங்க இருக்கக்கூடிய ரோஸோட நம்பர் தேவை. ஸோ அதனால ரோஸோட ஆர்குமென்ட்ல ரோஸ்ங்கிற ஃபங்ஷன், ரோ கிடையாது, ரோஸ்ங்கிற ஃபங்ஷனே கொண்டு வரோம். அதுல அரேங்கிற ஆர்குமென்ட் இருக்கு இல்லையா? நாம கம்ப்ளீட்டா இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ செலக்ட் பண்ணலாம். அப்படி பார்த்தோம்னா, கரெக்ட்டா இங்க எத்தன இருக்குதுன்னா 15 அ ஐ மீன் நேம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன வரணும்? 15 வரணும். நீங்க ஜஸ்ட் கம்ப்ளீட்டா அத ஃபுல்லா செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 15. ஓகே. இப்ப நாம என்ன பண்ணலாம்னா, சீக்வென்ஸ் ஃபங்ஷனுக்கு முன்னாடி சார்ட் பை ஃபங்ஷன். சார்ட் பை ஃபங்ஷன்ல அரே ஆர்குமென்ட்ல நமக்கு தேவையான இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ செலக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் அரே ஆர்குமென்ட். இப்ப அடுத்த ஒரு கேள்வி வருது இல்லையா? அடுத்த ஆர்குமென்ட் என்னது? பை அரே. எந்த அரேவ வச்சு சார்ட் பண்ண போறீங்க? எத சார்ட் பண்ண போறோம்? இத தான் சார்ட் பண்ண போறோம்னு குடுத்தாச்சு. எந்த அரேவ வச்சு சார்ட் பண்ண போறீங்கன்னு கேட்குது இல்லையா? அந்த கேட்கிற கேள்விக்கு தான் சீக்வென்ஸ் ஃபங்ஷன் பதிலா போய் நிக்க போகுது. ஓகே. ஸோ அப்போ கடைசியில நாம என்ன பண்ண போறோம்? அதுக்கு அடுத்த ஆர்குமென்ட் என்னது? கமா குடுத்தீங்கன்னா என்னது? சார்ட் ஆர்டர். என்ன ஆர்டர்ல சார்ட் பண்ணி தேவை? ஸோ நமக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல தேவை. ஸோ அப்போ என்னது? -1 டிசெண்டிங். ஸோ ரிவர்ஸ் ஆர்டர்ல தேவை. அப்படியே பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிட்டு என்டர். இங்க கவனிச்சு பாருங்க. ஜேம்ஸ்ல ஆரம்பிச்சு லூக்கஸ்ல முடியுது. ஆனா நமக்கு அப்படியே லிஸ்ட் ரிவர்ஸ் ஆகி லூக்கஸ்ல ஆரம்பிச்சு ஜேம்ஸ்ல முடியுது. ஓகே. ஸோ இப்படி எக்ஸல்ல நமக்கு தேவையான லிஸ்ட்டையோ இல்ல ரேஞ்ச் ஆஃப் செல்ஸையோ கம்ப்ளீட்டா ஆர்டர் மாறாம நீங்க ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா இந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணலாம். ஓகே.